Hello guys, welcome to our school. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 Physics Kinetic Theory Part 1 பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம Part 1ல இன்ட்ரடக்ஷனும் பிஹேவியர் ஆஃப் கேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன். பொதுவாக kinetic theory of gases தான் என்ன? The kinetic theory of gases describe how gases behave by assuming that the gas is made up of quickly moving atoms or molecules. The kinetic theory of gases explains the random movement of molecules in a gas. ஸோ பொதுவாக நம்ம வந்து சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்போம். சாலிடுக்கு வந்துட்டு மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லிக்விடுக்கு சாலிடாக கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கேஸுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ கேஸுக்கு நிறைய மாலிகுலர் ஸ்பேஸ் மாலிகுல் டிஸ்டன்ஸ் வந்து நிறையா இருக்கும்போது ஒவ்வொரு மாலிகுலுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப நிறையா இருக்கும், ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு பொதுவாக மூவ் பண்ணுறதுக்கு டெண்ட் ஆகும். ஸோ மூவ் ஆகிறதுக்கு பார்க்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை படிக்கிறது தான் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே இந்த ஆட்டம்ஸ் இல்லைனா மாலிகுல்ஸ் வந்து எப்போவுமே குயிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் கேஸே உருவாகுது அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பிஹேவியர் ஆஃப் கேஸ் எப்படி பிஹேவ் ஆகும்? ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம என்னென்னு பார்க்கலாம். Gas is the composition of a large number of molecules that are constantly in random movement. ஸோ கேஸ் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன மாலிகுல்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு கேஸ். ஸோ ரேண்டம் மூவ்மெண்ட்டில் அது மூவ் ஆகும்போது அதை வந்து நம்ம கேஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட். The volume of the molecules is negligible as the distance between the gas molecules is greater than the size of the molecules. ஸோ ஒரு மாலிகுலுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து மாலிகுலோட சைஸோட பெருசாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அதனால் கேஸ் வந்து நிறையா வால்யூம் எடுத்துக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மாலிகுல்ஸோட வால்யூம் கம்மியாக தான் இருக்கும், மொத்தமாக கேஸாக எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் வால்யூம் எடுத்துக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு தேர்ட் பாயிண்ட். த இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ நெக்லிஜிபிள். ஸோ ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாயிண்ட் 4ல த கொலிஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் வித் ஈச் அதர் அண்ட் வித் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் இஸ் ஆல்வேஸ் எலாஸ்டிக். ஸோ இந்த மாலிகுல்ஸ் வந்து ஒன்றுக்கும் மோதும் போது, அதாவது கொலைட் ஆகும்போது, இல்லை அந்த கண்டெய்னரோட வால்ஸில் கொலைட் ஆகும்போது அது எப்பவும் எலாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் 5ல த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆல் த மாலிகுல்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த டெம்பரேச்சர். ஸோ பொதுவாக இந்த மாலிகுல்ஸ்லாம் மூவ்மெண்ட்டு, ப்ரெஷரு இதெல்லாமே டெம்பரேச்சர் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆனால் கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக மாறும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா மாலிகுல்ஸும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கேஸோட எல்லா மாலிகுல்ஸும் கைனடிக் எனர்ஜி, அதாவது டெம்பரேச்சர்னால உருவாகிற கைனடிக் எனர்ஜி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிஹேவியர் ஆஃப் கேஸ். ஸோ இந்த டெம்பரேச்சர்னால உருவாகிற கைனடிக் எனர்ஜினால தானே டிபெண்ட் ஆகிருக்குன்றாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 ஃபேக்டர் இருக்குது பிஹேவியர் ஆஃப் கேஸ் அஃபெக்ட் பண்ணுறது. டெம்பரேச்சர், வால்யூம், ப்ரெஷர் அண்ட் குவான்டிட்டி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணோம்னா வால்யூமும் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும் கேஸ்க்கு. ஸோ இது ஒரு பொதுவான ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டிக்கும் சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, வால்யூம் சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, ப்ரெஷருக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிஹேவியர் ஆஃப் கேஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து பார்ட் 2ல கண்டினியூ பண்ணுறேன்.